இப்போ நான் பார்க்க போற டாபிக் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஆக்சுவலி நான் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாரி லைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நியான் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய ஹோட்டல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாரி லைட்ஸு. சரி இந்த மாரி லைட்ஸ் நாம ஏன் சிஎஸ்எஸ்ல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஐடியாஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அத நான் வந்து இப்போ வீடியோவா நான் இப்ப காட்டுறேன் நானு. இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML டெம்ப்ளேட் இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டா இருக்கும். நல்ல லுக் கலர்ல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நியான் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாரி கலர் பிக்கர்ஸ்ல நெறைய கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து என்னோட பேசிக்கான HTML கோட் ஒண்ணு நான் போட்டிருக்கேன். இதுல H1 டேக் குடுத்துருக்கேன். அண்ட் தென் என்னோட ஸ்டைல் ஷீட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பேசிக்கான ஃபாண்ட் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன். சிஎஸ்எஸ் ரீசெட் பண்ணியாச்சு. ஹைட் வித் பாடிக்கு செட் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாப்ஸ்டர் குடுத்துருக்கேன். ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் சென்டர் கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இந்த H1க்கு கிரே கலர் குடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் 200 கொடுத்து இந்த மாதிரி சென்டர்ல சூப்பரா வச்சிருக்கேன். என்னோட மவுஸ் மேல கொண்டு போகும்போது எனக்கு அந்த லைட் எனக்கு எரியற மாதிரி நம்ம வந்து எஃபெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதுல வந்து நீங்க டிரான்சிஷன் கூட நீங்க போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. எனக்கு அது இல்லாம இந்த செலெக்ஷன் கர்சர் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கர்சரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கர்சர் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து பாயிண்டர் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மவுஸ் மேலே போகும்போது பாருங்க எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து நான் டிரான்சிஷன் நான் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு 0.5 செகண்ட்ஸ்க்கு எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக நான் டிரான்சிஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். சரி மவுஸ் மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகணும், இந்த மாதிரி நியான் லைட்டில் எனக்கு எஃபெக்ட் வரணும். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதுலேருந்து ஏதாவது நல்ல பிரைட் கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கலர்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் H1க்கு ஹோவர் ஆகும்போது நீங்கள் வந்து அதுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் டெக்ஸ்ட் ஷேடோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்களேன். அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ W3 ஸ்கூலில் பாருங்கள், டெக்ஸ்ட் ஷேடோக்கு வந்து 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பாருங்க டெக்ஸ்ட் ஷேடோ நார்மலா நீங்க எடுக்கும்போது பாருங்க இன்னும் நிறைய நீங்க இதுல பாருங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஷேடோ பாருங்க 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வேல்யூ கலர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல் ஷேடோ, வெர்டிக்கல் ஷேடோ, பிளர் ரேடியஸ். அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், பிளர்ரா இருக்கணுமா ஷார்ப்பாக இருக்கணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் என்ன கலர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் வந்து H1 வந்து ஹோவர் ஆகும்போது அதோட கலரை ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹோவர் இதோட கலர் வந்து ஒயிட்டாக நம்ம மாற்றிக்கலாம். அப்போ மவுஸ் நீங்கள் மேலே கொண்டு போக பாருங்க, ஸ்மூத்தாக ஒயிட் கலரில் பாருங்க எனக்கு வெளிச்சமாக தெரியுது. டார்க்காக இருக்கிறதுக்கு இதுவே ஒரு லைட் மாதிரி காட்டுது. இப்போ ஷேடோஸ் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துட்டு 0 பிக்சல்ஸ் 0 0 ஹரிசாண்டல் ஷேடோ வெர்டிக்கல் ஷேடோ 0ன்னு கொடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் 5 பிக்சல்ஸ் நான் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு பிரைட் கலர் எடுங்க. லைட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது, இது நான் எடுக்கிறேன். இந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேஷ் போட்டு இந்த கலரை போட்டு சேவ் பண்ணுங்கள். மவுஸ் மேலே கொண்டு போகும்போது பாருங்க உங்களுக்கு ஒரு பிரைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ தெரியுது. இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே இந்த ஷேடோவை நீங்கள் வந்து நிறைய கொடுத்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷேடோவை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஒரு 4 டைம்ஸ் நம்ம காப்பி பண்ணலாம். 5 அதுக்கப்புறம் நான் 25 பிக்சல் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 50 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் அதிகமாக அந்த ஸ்ப்ரெட் அதிகமாகும், அந்த பிளர் அதிகமாகும். அப்போ அந்த லைட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க இந்த வேல்யூஸ் நம்ம கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா காமாஸ் வேண்டாம். ஸோ இப்போ நான் மவுஸ் நான் மேலே கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா பளிச்சுன்னு பார்த்தீங்களா, எனக்கு அந்த நியான் லைட் மாதிரி அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் கலருக்கும் இந்த லைட்டுக்கும் நீங்கள் வேறு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த எல்லோ பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த எல்லோவை நான் எடுத்துட்டு வந்து இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக செட் பண்ணுறேன். அந்த பிளர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே ஒரு பிங்க் ஃபேமிலி எடுத்து பாருங்க, பிங்க் ஃபேமிலியும் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. அந்த பிளர் வந்து எத்தனை பிக்சல்ஸ் வேணாலும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேடோஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த ஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஷேடோ நீங்கள் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அனிமேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹோவர் ஆகும்போது அனிமேட் ஆகுது பார்த்தீங்களா, இது எனக்கு அனிமேட் ஃபங்க்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அனிமேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நான் இந்த H1 வந்து பார்த்தீங்கன்னா
இங்க அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன். அனிமேஷனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அனிமேஷனில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன்னு கொடுத்துக்கிறேன். 0.5 செகண்ட்ஸு ஈஸ் இன்ஃபனைட் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் பண்ணலாம். இப்போ க்ளோ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்க கீ ஃப்ரேம்ஸ், இந்த ஃபங்க்ஷன் நேம் இதில் போட்டுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா ஃப்ரம் கலர் வந்து எனக்கு இந்த கிரே இருக்கணும் டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணுங்கிறத கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். எனக்கு பாருங்க பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 0.5 செகண்டுக்கு எனக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல 0.5 செகண்டுங்கிறது நீங்கள் வந்து இது நல்ல இதுதான். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ அந்த நியான் லைட் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக இப்படி மவுஸ் ஹோவர்லேயும் இதை நீங்கள் பண்ணலாம், அல்லது ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் எரியிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் கொடுங்க. இப்போ 2-3 கலர்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, அதுவும் நீங்கள் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 பிக்சலுக்கு நான் இந்த ப்ளூ கலரை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் 2 கலர் எனக்கு மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நியான் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பாருங்கள் சிங்கிள் கலர்ஸில் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ நான் ஒன்று கொடுக்குறேன். இந்த வேல்யூ பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ப்ளூ கலர் அக்வா ப்ளூ கலர் இன்னும் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்கும். சரிங்களா? இல்லை வேற எந்த கலர்ஸ் வேணாலும் கொடுங்க. இப்போ இந்த ப்ளூ நல்லா இருக்கும், இந்த கிரீன் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அந்த கலர்ஸ் எல்லாமே காமனாக கொடுங்க. அப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஃபான் நல்லா போல்டாக இருக்கவும் இது வந்து நல்ல அனிமேஷனில் இருக்குது. இது 0.5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு கொடுங்க. அது மெதுவாக பிரைட்டாகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். இந்த பிளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் குறைக்க நல்லா ஷார்ப்பாக எரியும். நான் வந்து பிளர் வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்கனால நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.